ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இது பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு வந்து இதை நான் ஏன் ஊர்லேருந்து வாங்கினேன், ஏன் இங்கே வாங்கலை, அதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலாம், இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து இடியாப்பம் புளியறதுங்க. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இட்லி இடியாப்பம் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஏன்னா இதில் செய்கிறது வந்து இட்லி ஊற்றி அந்த இட்லி எடுத்து உள்ளே வச்சு இது வந்து புளிஞ்சு விடுவோம். ஸோ அதனால் இது வந்து இட்லி இடியாப்பம் மேக்கர். பட் நிறைய பேர் வந்து இந்த சந்தவம் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சது இட்லி இடியாப்பம். ஓகேவா? இட்லி இடியாப்பம் வந்து புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷல். ஓகே, இது வந்து நான் வந்து 6000க்கு வாங்கினேன் இந்தியாவில். ஓகேவா? அமேசானில் தான் நான் வாங்கினேன். எனக்கு வந்து கடாங்கியில் இதோட லிங்க்கும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் இதை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இது. ஒழுங்காக முன்னாடியே வாங்கியிருந்தாங்கன்னா நான் 4000க்கே வாங்கியிருப்பேன். ஒரு 2000 சேவ் ஆகிருக்கும். 2 வருஷமாகவே இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஓகே, இந்த தடவை வாங்கிடலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போச்சு. சரி, இதுக்கு மேலே அது எப்படி ஏறிட்டு தான் போகும், இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் வாங்கினப்ப 5980 சம்திங் இருந்துச்சு. இப்போ நேற்று பார்க்குறேன் வந்து 9000 இருந்துச்சு. 8900 சம்திங் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வாங்கிட்டோம். மேபி உங்கள் ஊரில் கடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை நான் வாங்கினதை விட கம்மியாக தான் ரேட் தான் இருக்கும். நான் 6000 வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4000 அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கொடுக்குறேன். இதோட மொத்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயில் போட்டிருந்துச்சு. பட் இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.25 கிலோ இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வந்து அச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப சின்னது, ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு. ரெண்டுமே நான் வந்து போட்டு புரிஞ்சு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. அடுத்து இது வந்து கீழே அந்த திருகிற மூடி. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் டைட் பண்ணுறது. இது மட்டுமே 150 கிராம் இருக்குங்க. நான் இதையுமே வெயிட் போட்டு பார்த்தேன். ஸோ இது மட்டுமே 150 கிராம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இதுவே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா, ஆனால் அட்டகாசமாக இருக்குது. நான் ஏன் இங்கே வாங்கலை அப்படின்னா இங்கே வந்து எனக்கு $200 போட்டிருந்துச்சு. இப்போ டாலர் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $100 8,000 வச்சுக்கோங்க. ஸோ $200க்கு 16000 வருது. ஸோ 16000க்கு நான் ஊர்லேருந்து கொரியர் அனுப்பின சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 740 ரூபா. ஸோ 5 கிலோவுக்கும் 735 4000 வச்சுக்கோங்க. 4 ப்ளஸ் நான் வாங்கினது 6000, 10,000த்தில் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ 6000 ரூபாய் சேவ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் ஊர்லேருந்து வாங்கினது. நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ரேட்டுக்கே தான் வரும். அது ரேட் வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஊரில் கொரியர் அனுப்புகிற வேலையும் இருந்ததுனால நான் வந்து சரி ஓகே, நமக்கு திங்ஸும் நிறைய தேவைப்படுது, அதனால் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸ்டாண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க, பயங்கர தரமாக இருக்குது. நான் ஏன் பித்தளையில் வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் கோட்டிங் தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கான். நீங்கள் வாங்குற நான் வந்து 2-3 எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அம்மா தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கோட்டிங் வந்து. ஸோ அதனால் எனக்கு அது செட் ஆகலை. சரி ஓகே, நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் யோசிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஓகே, இது எனக்கு இந்த மாதிரி பித்தளையில் இருக்கிற ஜாமான்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அது நம்ம என்ன சொல்கிறது, தலைமுறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினாலும் தலைமுறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னமோ இந்த மாதிரி சில வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுற பொருட்கள், புட்டுக்கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பித்தளையில் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பித்தளையில் அந்த மாதிரி வாங்கி வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வாங்கணும் ஆனால் முன்னாடியே வாங்கியிருந்துருக்கலாம், 2000 ரூபாய் காசாக சேவ் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இது வர்த் டு பைன்னு தான் நான் சொல்லுவேன். ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு கேட்டிங்க அப்படின்னா 5 கொடுப்பேன், 10க்கு கேட்டிங்க அப்படின்னா 10 கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சும்மா பசங்களே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்கங்க. வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இது வச்சுருக்கவங்க எல்லார் வீட்லையுமே தெரியும், பசங்க வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து சும்மா நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிட்டு நின்னீங்கன்னா நிற்கும். நம்ம சும்மா அப்படியே விட்டுறோம் பாருங்க, அப்படியே மெதுவாக சுற்றி வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடியாப்பத்தை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா துருவின தேங்காய் வந்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். தேங்காய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து
கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்கும். நீங்கள் வெறுமனே புழுங்கலரிசி மட்டும் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு வேளை இடியாப்பம் மீந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தேங்காய் பூ தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2½ கப் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த அளவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்ச இட்லி அரிசி, புழுங்கலரிசி அதை தான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா மைய அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி அரிசி சேர்த்துடலாம். ஸோ இது கண்டிப்பாக புழுங்கலரிசி, இட்லி அரிசியில் தாங்க செய்யணும். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பச்சரிசியில் செஞ்சு எங்கள் வீட்டில் பழக்கமே இல்லை. நான் செஞ்சதும் கிடையாது. ஸோ புழுங்கலரிசியில் தான் கண்டிப்பாக இது செய்யணும். மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மைய அரைஞ்சிருக்கணுங்க. அதனால் சுற்றி சுற்றி எடுத்து விடுங்க. நல்லா அந்த தேங்காய் வந்து சைடில் நிற்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு தொட்டுக்க தேங்காய் பாலோ ஏதோ வச்சிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டின உடனே ஊற்றணுங்க. ஸோ அதனால் மாவு வலித்த உடனே எடுத்துருங்க. இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வலித்து வைக்கிறீங்கல்ல, ஒரு 1/2 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னாவே தண்ணி தனியாக மேலே மிதந்துட்டு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரண்டி போட்டு திரும்பி நீங்கள் கரைக்கும் போது அந்த கரண்டி கூட வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி வலித்த உடனேவே இட்லி ஊற்றிடுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயே வந்து இட்லி பாத்திரம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இட்லி ஊற்றுறதுக்காக. ஸோ நம்மளோட மாவு பர்ஃபெக்டான அளவில் ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றுறேன். அது சைடில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி மாவு மாதிரி ஒரே இடத்துலலாம் நிற்காது. அது அப்படியே மிதந்து பக்கத்து இதுக்கெலாம் போக தான் செய்யும். பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது அது அழகாக கலந்துட்டு வந்துடும். ஸோ அதனால் அது எதுவுமே பிரச்சனையாகாது உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தான் ஊற்றணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கடகடன்னு ஊற்றி வச்சிடலாங்க. நான் எப்போவுமே எந்த இட்லி ஊற்றினாலுமே சரி எண்ணெய், நெய் அது மாதிரிலாம் எதுவும் தடவுற பழக்கம் எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வேளை எண்ணெய் தடவுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் தடவிக்கிங்க. ஆனால் இதுக்கு எண்ணெய் தடவணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஈடு வந்துட்டு அடுத்த ஈடு இட்லி ஊற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து லைட்டாக கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12 நிமிஷங்க. 12 நிமிஷத்தில் அந்த இடியாப்பம் வந்து நல்லா வெந்துடும். இடியாப்பத்துக்கான இட்லி வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து புளிய வேண்டியது தான். ஸோ கரெக்டாக 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கிறேன் அப்படின்றதுனால நான் 10 நிமிஷம், பட் 12 நிமிஷம் ஆகிடும் அதுலேருந்து நான் எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன தட்டு தான் எடுத்துக்கிறேன் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி. ஸோ சின்னதை எடுத்து நான் வந்து தொடச்சியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். அந்த இட்லி மாவு வேகிற வரைக்கும் சும்மா தானே இருப்போம். அதுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கலான்ட்டு நான் 2 பக்கமுமே போட்டு செஞ்சு பார்த்தேன். அதுக்காக தான் அதை காட்டுறேன். ஒரு பக்கம் சொரப்பாக இருக்கும், ஒரு பக்கம் வழவலான்னு இருக்கும் இல்லையா. 2 பக்கத்தையுமே உள்ளே வச்சு போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து சொரப்பாக இருக்க பக்கத்தை வந்து உள்ளே போடுறேன். ஸோ அந்த இடியாப்ப அச்சியோட அடிப்பக்கம் இப்படி தாங்க இருக்குது. நல்ல ஒரு தரமான பித்தளையில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்து வந்து சுற்றி விட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தடவை ஊற்றும்போது அப்படியே ஊற்றிட்டு கழுவி எடுத்து வச்சது ஒரு வேளை ஏதாவது சத்தம் வருதா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக புஷ் பண்ணால் தான் நிற்கும். இல்லை அப்படின்னா திரும்பி சுற்றிட்டே அப்படியே கீழே வரும். இப்போ நம்மளோட இடியாப்ப அச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வந்து இப்போ இட்லி எடுத்துகிட்டு அதில் வைக்கிற வேலை தான். இட்லி வந்து எடுத்துடலாம். இட்லி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சுட தாங்க இது புளியணும். கை வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதை புளியும் போது தாங்கணும், சூடு தாங்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் இது வந்து அடிக்கடி செய்வாங்க. ஏன்னா வந்து தேங்காய் பால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இடியாப்பம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் தான். குருமா அது மாதிரிலாம் வச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. பெரும்பாலும் இதை நிறைய பேர் தாளித்து சாப்பிட்றத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து தாளிச்செல்லாம் சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கு வந்து இடியாப்பம் தேங்காய் பால் எங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட். இது அப்படியே அந்த புழுங்கலரிசி வாசனையோட அந்த தேங்காய் வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சுட அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்து போடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து அதில் வச்சு புழிஞ்சிடலாம்.
அந்த அச்சு இருக்கு இல்லையா? இடியாப்பம் புளியறது, அது வந்து சூடா போட்டீங்க அப்படின்னா கஷ்டமா இல்லங்க. சூடா புளியும்போது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னாலும், புளியறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து டைட் குடுத்துரும். இட்லி வந்து அந்த டைட் ஆயிடும் இல்லையா? அதனால புளியும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. பட் எப்படினாலுமே இது கைக்கு ஒரு நல்ல எக்சர்சைஸ். 2வது பசங்க இத ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இது இருக்கிற எல்லார் வீட்லயுமே சரி, பசங்க நான் பண்றேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். யார் வீட்லயாவது நடந்திருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல டெய்லி இடியாப்பம் குடுத்தாலும் சாப்பிடுவாங்கங்க பசங்க. அதனால இடியாப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். உடனே "தேங்காய் பால் இருக்கா?" அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. நானும் சின்ன பிள்ளையில அதே தான் கேட்டேன். அதுதான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். ஸோ இப்போ வந்து இட்லி எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வச்சுட்டேன். இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ எடுத்துட்டு செய்றதுனால கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து கவனும் வந்து சரண்யா பையனும் வந்து லாஸ்ட்டா புழிஞ்சாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுட சுட எடுத்த உடனே உள்ள வச்சு குடுத்துட்டோம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து அத புழிஞ்சு விட்டாங்க. ஸோ பசங்க புழியிற அளவுக்கு சூடு இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா தான் இருக்கு. ஸோ இது வந்து சூடு கம்மி. இப்ப ஆவி வருது. பட் இருந்தாலுமே இது சூடு கம்மின்றதுனால எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து இது மெலிசா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த குண்டு குண்டா வர்றது, இன்னும் கொஞ்சம் கூட பட்டையா இருக்கும். அந்த இது எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. ரொம்ப மெலிசா வர்றது தான் எனக்கு வந்து இடியாப்பம் சாப்பிட்ட ஒரு ஃபீலே குடுக்கும். ஸோ, அதனால அப்படியே மெலிசா இப்போ வந்து என் வீட்டுக்காரர் புழிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ, மெலிசா அப்படி வருது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா? அது நல்லாவே ஆறிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்குது. ஸோ பார்க்கவே அழகா இருக்குல்லங்க. நம்ப வந்து முறுக்குக்கு மிச்சருக்கு செய்வோம் இல்லையா? அந்த மிச்சர்ல போடுற அந்த காரா பூந்தி அந்த அதெல்லாம் புளியுற அது பார்க்குற மாரியே இருக்கு எனக்கு. 2வது இடியாப்பம் யாருக்கு தாங்க பிடிக்காது? ரொம்ப வந்து என்ன சொல்றது? ஹெவியா இருக்காது. வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ, அதனால குழந்தைங்களுக்கு மெயினா நீங்க ஊட்டுறீங்க அப்படின்னா, இந்த புழுங்கலரிசி இடியாப்பம் ஊட்டலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டா ஊட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து என்னோட பெரிய பையனுக்கு வந்து நான் இந்தியால இருக்கும்போது அடிக்கடி செய்வேன். ஸோ, அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபுட் இதுதான். இட்லி பதிலா இதையும் குடுத்தோம் நாங்க. ஏன்னா இது புழுங்கலரிசின்றதுனால. நீங்க வந்து பச்சரிசியில செய்றீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் வந்து தொண்டைய வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த இடியாப்பம் வந்து அந்த மாரி இருக்காது. ஸோ இது ஹெவியா இருக்கும் அப்படின்றதுனால 2 1/2 கப்புல செஞ்சோம் அப்படின்னாவே தாராளமா எங்களுக்கு மீந்து போயிருக்குங்க. ரொம்ப அது நம்ம சாப்பிட முடியாது. 3 இட்லி போட்டு புழியிறோம் இல்லையா? அது வந்து நல்லா அப்படி ஒரு இந்த மாரி பந்து பந்தா வரும். இந்த பந்து வந்து 1 பந்து இல்லன்னா 1 1/2 பந்து தான் நம்மளால சாப்பிட முடியும். நான் சொன்னேன் இல்லையா? அடுத்து வந்து பசங்களே புழிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. நல்லா சூடா எடுத்தோனே வச்சதுனால அவங்களால கடகடன்னு புழிய முடிஞ்சது. ஸோ நான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.